Hello viewers, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்றன்ற டுட்டோரியல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கியூபை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கியூபை பத்தி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த கலருக்கு ஆப்போசிட்ல எந்த கலர் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட்க்கு ஆப்போசிட்ல எப்பவுமே yellow இருக்கும். கிரீனுக்கு ஆப்போசிட்ல எப்பவுமே ப்ளூ தான் இருக்கும். அண்ட் ரெட்டுக்கு ஆப்போசிட்ல எப்பவுமே ஆரஞ்சு தான் இருக்கும். இது என்றைக்குமே மறக்காமல் நீங்கள் நான் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கியூபை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பீசஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த கியூபில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் பீசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ், எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ். சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், எங்கேயும் நவராது. அதை சுற்றி தான் மற்றதெல்லாம் நவரும். அதோட சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒயிட்னா ஒயிட் தான் இருக்கும், க்ரீன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ். எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எட்ஜஸ் இருக்குது இந்த க்யூப்பில். இந்த 8 எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போவுமே வந்து 2 கலர்ஸ் தான் இருக்கும் எட்ஜஸில். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். நெக்ஸ்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ எந்த எட்ஜ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த எட்ஜில் வந்து 2 கலர் தான் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்பில் டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ். கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 8 கார்னர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கார்னர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரைட் கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் கிளாக் வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், ஃப்ரண்ட் கிளாக் வைஸ், ஃப்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், down clockwise, down anti-clockwise, up clockwise, up anti-clockwise. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக காட்டுறேன். இது பேக் clockwise, பேக் anti-clockwise. ஸோ டர்ன்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CFOP மெத்தட் தான் பார்க்க போகிறோம். கியூப் சால்வ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கிறது 4 மெத்தட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CFOP, Rubix, ZZ மெத்தட் அண்ட் பெட்ரஸ் மெத்தட். இது 4 தான் பார்த்தீங்கன்னா பேசிக் சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம CFOP மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோவில் CFOPோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜான ஒயிட் கிராஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். CFOP மெத்தடில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ், ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் அதாவது F2L, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர் இல்லாட்டி OLLன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா PLL, அது வந்து பெர்முட்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் CFOP மெத்தடோட ஃபஸ்ட் ஸ்டேஜான ஒயிட் கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கியூபை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சென்டரோட 4 ஹெச்பிஸ் வந்து ப்ளஸ் மாதிரி, அதாவது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளஸ் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதே சமயம் அந்த எட்ஜஸ் வந்து அதோட கரஸ்பாண்டிங் சென்டர்ஸோட கரெக்டாக கலராக மேட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் நம்ம எய்ம். இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்க ஹெச்பிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இங்கே இருக்குது. இது நமக்கு நேராக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இது அப்படியே இங்கே டேர்ன் பண்ணிவிட்டு ஒயிட் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆனோடனே 2 தடவை கீழே இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சென்டர் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு. இப்போ ரெட் அண்ட் ஒயிட் இருக்க எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பின்னாடி. அதை நம்ம டேர்ன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ரெட்டு மேட்ச் ஆகலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ப்ளூ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, நம்ம டேர்ன் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ரெட்டுன்னு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம் ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இந்த சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் இப்படி கொண்டு வரணும், இந்த சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா ரைட் கொண்டு வரணும். இப்போ நான் ரைட் சைடில் வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடில் வச்ச உடனே அதை கீழே இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ரைட்டை, அப்புறம் இதை கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துடணும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் வச்சுருக்கீங்கன்னா லெஃப்ட்டை கீழே கொண்டு வந்துட்டு அதை டேர்ன் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வரணும். இன்கேஸ் நீங்கள் கொண்டு வர மறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணி இந்த கிராஸ் வந்து ஸ்க்ராம்பிள் ஆயிரும். ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்க கலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி டேர்ன் பண்ணுறோம், அதுக்கு ஏதாச்சும் 2 சைடில் வச்சுட்டு அந்த சைடை கீழே கொண்டு வரோம். இப்போ அதை கரெக்டாக கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கொண்டு வந்துடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ரெட் அண்ட் ஒயிட்டும் சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன். இப்போ க்ரீன் அண்ட் ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே இருக்குது கீழே.
அப்போ இது என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே லைட்டாக மேலே கொண்டு வரோம். கொண்டு வந்து கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே டர்ன் பண்ணால் நமக்கு அது கரெக்டாக பேர் ஆகிடுச்சு. லாஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு அண்ட் ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பேக் சைடில் இருக்குது. இப்போ அதை டர்ன் பண்ணி கொண்டு வரோம். பார்த்தா நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது வந்து எல்லா கலரும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் க்ராஸையும் சால்வ் பண்ணிட்டோம். அதோட இந்த எட்ஜஸோட வந்து நம்ம கரெக்டாக சென்டர்ஸோடையும் அலைன் பண்ணிட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா CFOP மெத்தடோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த க்ராஸ் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த எட்ஜஸை வந்து அந்த சென்டரோட அலைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த கியூப் சால்வ் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 லேயர் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.